ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆடியோகிராம் பியூர் டோன் ஆடியோமெட்ரி பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆடியோகிராம் அப்படின்றது என்ன அப்படின்றத பார்க்கலாம். கிளினிக்கல் சைடு வந்து ஹியரிங்கை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து டியூனிங் ஃபோக் டெஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த டியூனிங் ஃபோக் டெஸ்ட் அப்படின்றது எல்லா ஃப்ரீக்குவன்சியும் நம்ம டெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ ஒரு சர்டைன் ஃப்ரீக்குவன்சிஸ் மட்டும் தான் டெஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதில் வரக்கூடிய ரிசல்ட்டை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நம்ம பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட்டு தான் இந்த ஆடியோகிராம் ஒரு பியூர் டோன் ஆடியோமெட்ரி. ஸோ இதில் வந்து நம்ம டெஸ்ட்டோட ரிசல்ட்டை வந்து ஒரு கிராஃப் ஃபார்ம்லேயோ இல்லை ஒரு சார்ட் ஃபார்ம்லேயோ நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இந்த ஆடியோகிராமை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இந்த ஆடியோகிராம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுற ரூம் வந்து ஒரு சைலண்ட்டான ரூமாக இருக்கணும். ஸோ அந்த ரூம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா இட்ஸ் அ வெரி சைலண்ட் ரூம் அண்ட் நடுவில் வந்து யூ ஹாவ் அ பார்ட்டிஷன், ஒரு வால் வச்சு ஒரு பார்ட்டிஷன் மேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து 2 ரூமாக டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு ரூமில் ஆடியாலஜிஸ்ட், அதாவது த பர்சன் ஹூ டெஸ்ட் தி பேஷண்ட், அவங்க வந்து இருப்பாங்க. ஹூ பெர்ஃபார்ம்ஸ் த டெஸ்ட், அவங்க தான் வந்து ஒரு ரூமில் இருப்பாங்க. ஸோ இன்னொரு ரூமில் வந்து த பர்சன் ஹூ அண்டர்கோஸ் த டெஸ்ட், பேஷண்ட் வந்து இன்னொரு ரூமில் இருப்பாங்க. இவங்க 2 பேருக்கும் நடுவில் கம்யூனிகேஷனுக்காக ஒரு கிளாஸ் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கிளாஸ் வழியாக ஆடியாலஜிஸ்ட் பேஷண்ட்டை கம்யூனிகேட் பண்ணி தான் நமக்கு ரெஸ்பான்ஸை வந்து அந்த கிராஃப் ஃபார்மில் வந்து கொடுக்க முடியுது. ஸோ ஆடியாலஜிஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஆடியாலஜிஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு ஆடியாலஜிஸ்ட் வந்துட்டு சவுண்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சிஸ் வந்துட்டு பேஷண்ட்டுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து பேஷண்ட் எப்படி ரிசீவ் பண்ணுவாங்கன்னா, பேஷண்ட்டுக்கு ஹெட்ஃபோன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஹெட்ஃபோன்ஸ் வழியாக பேஷண்ட் வந்து ஆடியாலஜிஸ்ட் கொடுக்குற சவுண்ட்ஸை வந்து ஹியர் பண்ண முடியும். இப்போது வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, ஆடியாலஜிஸ்ட் வந்து ஒரு 500 ஹெர்ட்ஸில் வந்து ஒரு சவுண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த சவுண்ட் வந்து பேஷண்ட்டுக்கு கேட்டதும் பேஷண்ட் வந்து எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்னா, ஹீ ஷுட் ரைஸ் ஹிஸ் ஃபிங்கர். ஸோ ஒரு கை அப்படி உயர்த்தி காமிச்ச உடனே அந்த ரெஸ்பான்ஸ் வந்து பேஷண்ட்டுக்கு கேட்குது அப்படின்றது ஆடியாலஜிஸ்ட் வந்துட்டு அந்த ரெஸ்பான்ஸ் வந்து நோட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்படி வந்து டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சிஸ் வந்து பேஷண்ட்க்கு கொடுத்து ஆடியாலஜிஸ்ட் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க அவங்களோட ஹியரிங் எபிலிட்டியை. ஸோ இந்த மாதிரி they'll be testing the air conduction. போன் கண்டக்ஷன் எப்படி டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா, பேஷண்ட்டோட மாஸ்டாய்ட் போனில் வந்து யூ கோயிங் டு பிளேஸ் அ போன் வைப்ரேட்டர். ஓகே, about the mastoid bone ஒரு போன் வைப்ரேட்டர் ப்ளேஸ் பண்ணி again the audiologist will give sounds of different frequencies and he will test the patient. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து போன் கண்டக்ஷன் வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ பேஷண்ட் கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்சஸை வந்து கிராஃப் ஃபார்மில் ஆடியாலஜிஸ்ட் வந்துட்டு பிளாட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ரிசல்ட் வந்து it will be given to otorhinolaryngologist for further diagnosis. ஸோ இந்த மாதிரி தான் ஆடியோகிராம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இந்த டெஸ்ட் அப்படின்றது கண்டிப்பாக சைலண்ட் ரூமில் தான் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து இந்த டெஸ்ட்டோட ரிசல்ட் வந்து அக்யூரேட்டாக கிடைக்கும். as we all know, இந்த டெஸ்ட் அப்படின்றது வந்து ஒரு சப்ஜெக்டிவ் டெஸ்ட். தட் இஸ் வந்து இங்கே வந்து முழுக்க பேஷண்ட்டோட கோஆப்ரேஷன் தேவை. பேஷண்ட் கோஆப்ரேஷன் வந்து சரியாக இல்லைன்னா டெஸ்ட்டோட ரிசல்ட் அக்யூரேட்டாக இருக்காது. ஸோ ஒரு ஆடியோகிராமை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றத பார்த்தாச்சு. இப்போது என்னென்ன டைப் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ் வந்து என்னென்ன ஹெர்ட்ஸ் வந்து யூஸ்வலாக வந்து கொடுப்பாங்க ஆடியாலஜிஸ்ட் அப்படின்னா, மோஸ்ட்லி ஒரு ஆடியாலஜிஸ்ட் வந்து எந்த ஃப்ரீக்வன்சிஸ் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்கன்னா, ஸ்பீச் ஃப்ரீக்வன்சிஸ் தான் மோஸ்ட்டாக டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸ்பீச் ஃப்ரீக்வன்சிஸ் என்னென்ன ஃப்ரீக்வன்சிஸ்னால் 500, 1000, 2000 ஹெர்ட்ஸ், இது 3 தான் வந்து ஸ்பீச் ஃப்ரீக்வன்சிஸ். இதான் மெயினாக டெஸ்ட் பண்ணக்கூடியது. ஸோ அது போக வந்து ஃபியூ ஃப்ரீக்வன்சிஸ் பிலோ இட் அண்ட் ஃபியூ ஃப்ரீக்வன்சிஸ் அபவ் இட்டும் டெஸ்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போது டெஸ்ட் எடுத்தாச்சு, ரிசல்ட் வந்தாச்சு, கிராஃப் கொடுத்தாச்சு.
ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஆடியோகிராமை வந்து ஹவு டு ரீட் அண்ட் அதுக்கப்புறம் அதை எப்படி இன்டர்ப்ரெட் பண்ணி டயக்னோசிஸ் அரைவ் பண்ணுறது அப்படின்றத இனிமேல் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஆடியோகிராம் ரீட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, அந்த ஆடியோகிராம் வந்து எந்த இயரோடது, ரைட் இயரா லெஃப்ட் இயரா இல்லை 2 இயருமா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் வந்து சிம்பிள்ஸ். ஸோ ஆடியோகிராமில் வந்து ஒவ்வொரு இயருக்கும் ஒவ்வொரு சிம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ அதை நம்ம பார்க்கலாம். ஓகே, symbols on the audiogram: air conduction unmasked, air conduction masked, bone conduction unmasked and bone conduction masked. Right. இப்போ இந்த unmasked masked இது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாமா? இப்போது unmasked masked டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்கலாம். என்னென்னா, லைக் வந்து இப்போது வந்து ரைட் இயரை நீங்கள் டெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, சே ஒரு 50 டெசிபிள்ஸ் சவுண்ட் வந்து ரைட் இயரில் கொடுக்குறீங்க அப்படின்னா, பேஷண்ட்டுக்கு ரைட் இயரில் அது 50 டெசிபிள்ஸ் சவுண்டாக ரீச் ஆகும். லெஃப்ட் இயரில் அதுவும் லெஃப்ட் இயர்லேயும் அந்த சவுண்ட் வந்து ரீச் ஆகும். பட் எப்படி ரீச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் இயரை இதே சவுண்ட் வந்து ரீச் ஆகும்போது 40 டெசிபிள்ஸ் லாஸோட ரீச் ஆகும். சேவ் இப்போ வந்து 50 டெசிபிள்ஸ் நீங்கள் ரைட் இயரில் கொடுக்குறீங்க அப்படின்னா, அது லெஃப்ட் இயரை ரீச் பண்ணும்போது 10 டெசிபிள்ஸ் சவுண்டாக ரீச் ஆகும். ஸோ இது வந்து ஒரு நார்மலான கான்செப்ட். இப்படி தான் வந்து ஹியரிங் இருக்குது. இப்போது ரைட் இயரில் ஆல்ரெடி ஒரு 50 டெசிபிள்ஸ் ஹியரிங் லாஸ் இருக்குது. நீங்கள் ரைட் இயரை டெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இப்போது நீங்கள் ஒரு 50 டெசிபிள்ஸ் சவுண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா, அந்த பேஷண்ட்டுக்கு அது கேட்கவே கேட்காதா அப்படின்னா கிடையாது. ரைட் இயரில் அந்த பேஷண்ட்டால் அந்த சவுண்டை ரிசீவ் பண்ண முடியாது. பட் லெஃப்ட் இயரில் இந்த சவுண்ட் 10 டெசிபிள்ஸாக ரீச் ஆகும், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு அந்த சவுண்ட் கேட்கவே கேட்காதா அப்படின்னா கிடையாது. கண்டிப்பாக அந்த சவுண்டு கேட்கும், பட் 10 டெசிபிள்ஸாக லெஃப்ட் இயரில் கேட்கும். ஸோ நீங்கள் ரைட் இயரை டெஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு எரர் இருந்தது அப்படின்னா டெஃபினட்டாக அந்த டெஸ்ட்டோட ரிசல்ட் அக்யூரேட்டாக இருக்காது. ஸோ ஒரு இயரை பர்டிகுலர் இயரை நீங்கள் டெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக த அதர் இயர் ஷுட் பி மாஸ்க்ட் ஆர் பிளாக்ட். ஸோ இது எப்படி பிளாக் பண்ணுறாங்க, மாஸ்க் பண்ணுறாங்கன்னா, பை கிவிங் டிஃப்ரெண்ட் நாய்ஸ், லைக் வந்து ஒயிட் நாய்ஸ், நேரோ பேண்ட் நாய்ஸ் ஒரு காம்ப்ளெக்ஸ் நாய்ஸ். இது வந்து இன்னொரு இயரில் கொடுத்துட்டு யூ கேன் கிவ் டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் வந்து இந்த இயருக்கு டெஸ்ட் பண்ணுற இயருக்கு கொடுத்து யூ கேன் டெஸ்ட். ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுறது தான் மாஸ்கிங்னு அர்த்தம். ஸோ அதனால தான் வந்து ஏர் கண்டக்ஷன் அன்மாஸ்ட், ஏர் கண்டக்ஷன் மாஸ்ட், போன் கண்டக்ஷன் அன்மாஸ்ட், போர் கண்டக்ஷன் மாஸ்ட்னு இருக்குது. ஸோ இப்போ வந்து யூ கேன் see the symbols. ஏர் கண்டக்ஷன் அன்மாஸ்ட். ஓகே, இதுக்கு நான் ஒரு சிம்பிள் நிமோனிக் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ அது வந்து ஐ டெல் யூ. இப்போ வந்து லுக் ஃபார் லெஃப்ட் இயரை பாருங்கள். ஸோ அதில் வந்து க்ராஸ் சிம்பிள் இருக்குது. ஸோ we all know க்ராஸ் சிம்பிள்னாலே இட் ரெப்ரசன்ட்ஸ் ராங். ஸோ ராங் cannot be right. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ராங் cannot be right. ஸோ ஆப்வியஸாக லெஃப்ட் இயரோட சிம்பிள் ஏர் கண்டக்ஷன் அண்ட் மாஸ்ட். ரைட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வில் பி சீயிங் அ ரவுண்ட் சிம்பிள் ஆர் ஃபார் ரவுண்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அப்படி ஞாபகம் வச்சிட்டோன்னா ஏர் கண்டக்ஷன் அண்ட் மாஸ்ட் ரைட் இயருக்கு வந்து ரவுண்ட் வரும். ஏர் கண்டக்ஷன் மாஸ்ட் வரும்போது இந்த கிராஸ் சிம்பிளே வந்து ரீஅரேஞ்ச் பண்ணால் ஒரு ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா லெஃப்ட் இயர் அப்படின்றது உங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ ரைட்டுக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் சிம்பிள். போன் கண்டக்ஷன் அன்மாஸ்ட், போன் கண்டக்ஷன் மாஸ்ட். இது ரொம்ப சிம்பிள். அன்மாஸ்டுக்கு வந்து யூ ஹாவ் ஏரோ சிம்பிள். அண்ட் மாஸ்ட்டுக்கு வந்துட்டு யூ ஹாவ் ஒரு செட் ப்ராக்கெட் சிம்பிள். ரெண்டுமே வந்து ஒரு காமனான விஷயம் இருக்குது ரெண்டு சிம்பிள்ஸ்க்கும். இது ஏரோவாக இருக்கட்டும், ப்ராக்கெட்டாக இருக்கட்டும், இஃப் இட் ஓப்பன்ஸ் டுவர்ட்ஸ் ரைட் சைடு அப்படின்னா அது ரைட் இயரோடது, லெஃப்ட் சைடுனா லெஃப்ட் இயரோடது. ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் அந்த சிம்பிள்ஸை. இப்போ ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே, கிரேட்ஸ் ஆஃப் ஹியரிங் லாஸ் பார்க்கலாம். இதுக்கு நம்ம 2 சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து WHO, இன்னொன்று வந்து என்னென்னா ஆஷா. ஸோ ஆஷான்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ஸ்பீச் அண்ட் ஹியரிங் அசோசியேஷன். ஸோ இந்த ஆஷா கிளாஸிஃபிகேஷன்னா மோஸ்ட் காமன்லி ஃபாலோட் கிரேடிங் சிஸ்டம். இதில் வந்து என்னென்ன கிரேட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் வந்து ஒரு 6 கிரேட்ஸ் இருக்குது.
லைக் வந்து 0 to 25 டெசிபிள்ஸ் அப்படின்றது நார்மல் ஹியரிங். இதுதான் ஃபார் WHO ஆல்சோ. அதுக்கு மேலே வந்து யூ ஹாவ் டு ஆட் 15 ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 0 to 25 டெசிபிள்ஸ் வந்து நார்மல் ஹியரிங்னா 26 to 40 டெசிபிள்ஸ் வந்து மைல்ட் ஹியரிங் லாஸ், 41 to 55 டெசிபிள்ஸ் மாட்ரேட் ஹியரிங் லாஸ், 56 to 70 டெசிபிள்ஸ் வந்து மாட்ரேட்லி சிவியர் ஹியரிங் லாஸ், 71 to 90 டெசிபிள்ஸ் வந்து சிவியர் ஹியரிங் லாஸ். இந்த இடத்துல மட்டும் 15 ஆட் பண்ணுறோம், 20 கிடையாது. அண்ட் மோர் தென் 91 டெசிபிள்ஸ் அப்படின்றது ப்ரொஃபவுண்ட் ஹியரிங் லாஸ். சாரி, அந்த இடத்துல வந்து லைக் 71லேருந்து 90 அப்படின்றது 20 டெசிபிள்ஸ் வந்து கேப் வருது. ஓகே, ஸோ மிச்சம் எல்லாமே 15 டெசிபிள்ஸ் கேப் வரும். ஸோ நோட் தேட். நெக்ஸ்ட்டு வந்து WHO கிரேடிங். ஸோ இது பார்த்தோன்னா நமக்கு தெரியும் ஆல்ரெடி 0 to 25 டெசிபிள்ஸ் அப்படின்றது நார்மல் ஹியரிங். இங்கே வந்து நம்ம 20 ஆட் பண்ண போகிறோம் ஃபார் ஈச் கிரேட். இப்போ வந்து 26 to 40 டெசிபிள்ஸ் அப்படின்றது ஸ்லைட் ஒரு மைல்ட் ஹியரிங் லாஸ், 41 to 60 டெசிபிள்ஸ்ன்றது மாட்ரேட் ஹியரிங் லாஸ், 61 to 80 டெசிபிள்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா சிவியர் ஹியரிங் லாஸ், ஓவர் 81 டெசிபிள்ஸ் அப்படின்றது ப்ரொஃபவுண்ட் ஹியரிங் லாஸ். ஓகே, அண்ட் ஒன் மோர் வெரி இம்பார்ட்டன்ட் திங் இஸ் போன் கண்டக்ஷன் அண்ட் ஏர் கண்டக்ஷன். இது ரெண்டும் பார்க்குறோம். இதில் வந்து போன் கண்டக்ஷன் அப்படின்றது இட் டினோட்ஸ் பியூர்லி சென்சோரி நியூரல் பாத்வே மட்டும்தான் அது டினோட் பண்ணும். ஏர் கண்டக்ஷன் அப்படின்றது தான் போத் சென்சோரி நியூரல் அண்ட் கண்டக்டிவ் பாத்வேயோட ஃபங்க்ஷன் டினோட் பண்ணுது. ஓகே, ஸோ இது நம்ம ரிமெம்பர் பண்ணணும். இதை வச்சு தான் நம்ம வந்து சென்சோரி நியூரல் ஹியரிங் லாஸா இல்லை கண்டக்டிவ் ஹியரிங் லாஸா அப்படின்றத கண்டுபிடிக்கிறது. ஸோ யூ ஷுட் ரிமெம்பர் திஸ். ஒன் மோர் திங். ஸோ இப்போ இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இந்த கிராஃபில் வந்து யூ கோயிங் டு சி என்ன சிம்பல் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும். லைக் ஓகே, ஐ வாண்ட் டு சே ஒன் திங். ஸோ இங்கே வந்து ரெட் வந்து யூஸ்வலாக வந்து ரெட் கலர் வந்து ஒரு ஆடியோகிராமில் எடுத்துட்டிங்கன்னா இட் டினோட்ஸ் ரைட் இயர், ப்ளூ கலர் வந்து இட் டினோட்ஸ் லெஃப்ட் இயர். பட் எக்ஸாமினேஷன் பார்ட் அப்படின்றத நம்ம பார்க்கும்போது இது ஒர்க் அவுட் ஆகாது. பிகாஸ் எக்ஸாமினேஷனில் பிளாக் அண்ட் ஒயிட் ஆடியோகிராம் கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம கலர் வச்சு கண்டுபிடிக்க முடியாது. அதர்வைஸ் வந்து ரெட் இயர் வந்து ஆல்வேஸ் ஃபார் ரைட் அண்ட் ப்ளூ வந்து ஃபார் லெஃப்ட். ஸோ அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இங்கே வந்து ரவுண்ட் சிம்பல் இருக்குது. ஓகே, ஸோ ரெட் கலர் இருக்குன்னா ரைட் இயர் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ரவுண்ட் சிம்பிள் வந்து இட் டினோட்ஸ் ஏர் கண்டக்ஷன் ஆஃப் வந்து ரைட் இயர். ஸோ பார்த்திங்கன்னா 500, 1000, 2000 ஹர்ட்ஸ் பார்க்குறோம். எல்லாமே நார்மலாக தான் இருக்குது, 25 டெசிபிள்ஸ்க்கு கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி எல்லா ஃப்ரீக்வன்சிஸ்க்கும் நார்மல் தான். ஸோ ரைட் இயர் வந்து உங்களுக்கு நார்மல். உங்களுக்கு ஏர் கண்டக்ஷன் நார்மல் ஆகிடுச்சு அப்படின்னா போன் கண்டக்ஷன் பார்க்க தேவையில்லை. பிகாஸ் ஏர் கண்டக்ஷனே சென்சோரி நியூரல் பாத்வே அண்ட் கண்டக்டிவ் பாத்வே ரெண்டுமே ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ ஆப்வியஸாக வந்துட்டு எவ்ரி திங் இஸ் நார்மல் ரைட் இயர். சேம் திங் ஃபார் லெஃப்ட் இயர். அதுலேயும் வந்துட்டு ஏர் கண்டக்ஷன் வந்து நார்மலாக இருக்குது. ஸோ 25 டெசிபிள்ஸ்க்கு கம்மியாக இருக்குது. ஸோ டெஃபினெட்லி எவ்ரி திங் இஸ் நார்மல். ஸோ இது வந்து ஒரு நார்மல் ஆடியோகிராம் ஆஃப் போத் இயர்ஸ். இந்த கிராஃப் பாருங்கள். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து bone conduction and air conduction of right ear, bone conduction and air conduction of left ear ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரெட் கலர் கர்வ்ஸ் பார்க்கலாம். போன் கண்டக்ஷன் இப்போ எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு 25 டெசிபிள்ஸ்க்கு கம்மியாக தான் இருக்குது. எல்லா ஃப்ரீக்வன்சிஸுமே ஸ்பீச் ஃப்ரீக்வன்சி எடுத்தாலும் சரி, மிச்ச ஃப்ரீக்வன்சிஸ் எல்லாமே கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஆப்வியஸாக வந்து போன் கண்டக்ஷன் நார்மல். ஸோ போன் கண்டக்ஷன் நார்மல்னால் சென்சரி நியூரல் பாத்வே நார்மல். பட் ஏர் கண்டக்ஷன் ஆஃப் ரைட் இயர் எடுத்திங்கன்னா அதில் வந்து டெஃபினட்டாக ஹியரிங் லாஸ் இருக்குது. ஸோ போன் கண்டக்ஷன் நார்மல் அப்படின்னா உங்களுக்கு சென்சரி நியூரல் பாத்வே நார்மல். ஸோ ஆப்வியஸாக இங்கே கண்டக்டிவ் பாத்வேல தான் டிஃபெக்ட் அண்ட் கண்டக்டிவ் ஹியரிங் லாஸ். இதே தான் நம்ம வந்து லெஃப்ட் இயர் எடுத்தாலும். ஸோ போன் கண்டக்ஷன் ஆஃப் லெஃப்ட் இயர் நார்மல், பட் ஏர் கண்டக்ஷன் ஆஃப் லெஃப்ட் இயர் வந்து ஹியரிங் லாஸ் இருக்குது. ஸோ ஆப்வியஸாக வந்து கண்டக்டிவ் ஹியரிங் லாஸ் ஆஃப் லெஃப்ட் இயர். ஓகே, இப்படி ரெண்டையும் தனித்தனியாக பார்த்து தான் இதை நீங்கள் கண்டுபிடிக்கணுமா, இதுக்கு வேறு ஈஸி மெத்தட் இருக்கா அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா,
ஒரு போன் கண்டக்ஷன் ஏர் கண்டக்ஷன் ஆஃப் வந்து ஒரு இயர் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த கிராஃபை பார்த்தோன்னே நீங்கள் டக்குன்னு சொல்லலாம் இது கண்டக்டிவ் ஹியரிங் லாஸ், இது கண்டக்டிவ் ஹியரிங் லாஸ் இல்லை அப்படின்றத. எப்படி அப்படின்னா ஏர் போன் கேப். ஸோ ஏர் போன் கேப்புன்றது ஏர் கண்டக்ஷனுக்கும் போன் கண்டக்ஷனுக்கும் நடுவில் இருக்கிற அந்த டெசிபல்ஸ் டிஃப்ரென்ஸ். ஸோ இஃப் தேர் இஸ் வந்து ஏபி கேப் மோர் தேன் வந்து 15 decibels அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி டெஃபினெட்லி கண்டக்டிவ் ஹியரிங் லாஸ். ஸோ இஃப் தேர் இஸ் நோ ஏபி கேப் ஆர் லெஸ் தேன் வந்து 15 decibels அப்படின்னா டெஃபினெட்லி வந்து சென்சோரி நியூரல் ஹியரிங் லாஸ். ஸோ இது வந்து நீங்கள் கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கணும். எந்த கிராஃப் பார்த்தாலும் ஃபஸ்ட்டு திங் ஹாவ் டு நோட்டிஸ் ஏபி கேப் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ நான் லுக் அட் திஸ் ஆடியோகிராம். ஸோ இந்த ஆடியோகிராமில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏர் கண்டக்ஷன் ஆஃப் லெஃப்ட் இயர் கொடுத்துருக்காங்க க்ராஸ் சிம்பிள், ஏர் கண்டக்ஷன் ஆஃப் ரைட் இயர் கொடுத்துருக்காங்க ரவுண்ட் சிம்பிள், ரைட். இப்போது ஏர் கண்டக்ஷன் ஆஃப் லெஃப்ட் இயர் பாருங்கள், எவ்ரி திங் இஸ் கம்ப்ளீட்லி நார்மல், 25 decibelsக்கு கம்மியாக தான் இருக்குது. ஏர் கண்டக்ஷன் ஆஃப் தி ரைட் இயர் அப்படின்றது வந்து மைல்டு ஹியரிங் லாஸ் இருக்குது, மோர் தேன் வந்து 25 decibels இருக்குது, ரைட். இப்போது ஏர் கண்டக்ஷன் ஆஃப் லெஃப்ட் இயர் வந்து நார்மல்னால் போன் கண்டக்ஷன் நார்மல், லெஃப்ட் இயரே நார்மல் தான். ரைட் இயரில் நீங்கள் வரும்போது ஏர் கண்டக்ஷன் டிஃபெக்ட் இருக்குது. ஓகே, இப்போ இது வந்து கண்டக்டிவ் ஹியரிங் லாஸாக சென்சோரி நியூரல் ஹியரிங் லாஸான்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ எந்த பாத்வேல டிஃபெக்ட் அப்படின்றத. ஸோ இப்போது உங்களுக்கு ரைட் இயரோட ஏர் கண்டக்ஷன் கொடுத்துருக்காங்க, பட் ரைட் இயரோட போன் கண்டக்ஷன் கொடுக்கல. யூஸ்வலாக ஒரு ஆடியாலஜிஸ்ட் வந்து ஒரு இயரோட போன் கண்டக்ஷன் கொடுக்கல, ஆனால் ஏர் கண்டக்ஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு டிஃபெக்ட் இருக்குது அப்படின்னா போன் கண்டக்ஷன் நாங்கள் நார்மல்னு நீங்கள் அசியூம் பண்ணிக்கணும். போன் கண்டக்ஷன் நார்மலாக இருக்கிற பட்சத்தில் தான் அவங்க வந்துட்டு போன் கண்டக்ஷனோட கர்வ் வந்து நமக்கு கொடுக்கல. ஸோ இங்கே வந்து போன் கண்டக்ஷன் நார்மல் தான், சென்சோரி நியூரல் பாத்வே நார்மல். ஸோ ஆனால் ஏர் கண்டக்ஷனில் ஸ்டில் டிஃபெக்ட் இருக்குது. ஸோ அங்கே எங்கே டிஃபெக்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி கண்டக்டிவ் பாத்வே. இது வந்து கண்டக்டிவ் ஹியரிங் லாஸ் ஆஃப் ரைட் இயர். ஸோ இதுதான் இந்த கிராஃபோட இன்டர்பிரிட்டேஷன், ரைட். லுக் அட் திஸ் கிராஃப். இப்போது இந்த கிராஃபில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன் திங் இஸ் போன் கண்டக்ஷன் ஆஃப் தி ரைட் இயர் கொடுத்துருக்காங்க, அதுவே ஏர் கண்டக்ஷன் ஆஃப் தி லெஃப்ட் இயர் கொடுத்துருக்காங்க. போன் கண்டக்ஷன் ஆஃப் த ரைட் இயர் வந்து இட் இஸ் நார்மல், 25 decibelsக்கு கம்மியாக தான் இருக்குது. பட் லெட்ஸ் லீவ் தேட் பார்ட். இப்போ இதை பாருங்கள், இதில் வந்து ஏர் கண்டக்ஷன் ஆஃப் வந்து லெஃப்ட் இயர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அப்நார்மலாக இருக்குது. முன்னாடி சொன்ன மாதிரி போன் கண்டக்ஷன் ஆஃப் லெஃப்ட் இயர் இங்கே கொடுக்கல. ஸோ அது வந்து நார்மல்னு நம்ம அசியூம் பண்ணிக்கணும். அப்படி அசியூம் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து ஒன் திங் இஸ் கிளியர், சென்சோரி நியூரல் பாத்வே ஆஃப் லெஃப்ட் இயர் இஸ் நார்மல். ஸோ ஆப்வியஸ்லி இது வந்து ஒரு கண்டக்டிவ் ஹியரிங் லாஸ் ஆஃப் லெஃப்ட் இயர். ஸோ அது அந்த கிராஃபோட இன்டர்பிரிட்டேஷன். ஸோ இந்த கண்டக்டிவ் ஹியரிங் லாஸ் அப்படின்றது என்னென்ன டிசீசஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்னா ஓட்டோஸ்க்ளீரோசிஸ், சீரியஸ் ஓட்டைட்டிஸ் மீடியா, ஸோ இந்த மாதிரி டிசீசஸ்லாம் கேன் சி. நவ் லுக் அட் திஸ் கிராஃப். ஓகே, இதில் வந்து ஃபஸ்ட்டு திங் வந்து என்னென்ன சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் வந்து போன் கண்டக்ஷன் ஆஃப் லெஃப்ட் இயர் கொடுத்துருக்காங்க, ஏர் கண்டக்ஷன் ஆஃப் லெஃப்ட் இயர் கொடுத்துருக்காங்க, ரைட். இப்போ வந்து லுக் அட் த கிராஃப். போன் கண்டக்ஷன், ஏர் கண்டக்ஷன், ஸோ 500, 1000, 2000 பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஏர்போன் கேப் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏர்போன் கேப் இருக்குது, பட் நாட் மோர் தேன் வந்து 15 decibelsக்கு மேலே இல்லை, எல்லாமே 15 decibelsக்கு கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த மோஸ்ட்டாக அந்த ஸ்பீச் ஃப்ரீக்வன்சி தான் நீங்கள் பார்க்குறீங்க, அதில் வந்து எல்லாமே வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ அந்த பட்சத்தில் இது கண்டிப்பாக கண்டக்டிவ் ஹியரிங் லாஸ் கிடையாது, கோயிங் டு பி சென்சோரி நியூரல் ஹியரிங் லாஸ், ரைட். இப்போது அது கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு திங் என்ன இன்டர்பிரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக பார்த்தீங்கன்னா போன் கண்டக்ஷன் எடுக்கும்போது அங்கே வந்துட்டு லைக் 250 Hz அதிலெல்லாம் வந்து லோ ஃப்ரீக்வன்சிஸில் இருக்கும்போது ஹியரிங் லாஸ் இல்லை. லைக் வந்துட்டு தட் இஸ் நார்மல் ஹியரிங் இருக்குது. பட் வந்து ஃப்ரீக்வன்சிஸ் அதிகமாக தான் யூ ஹாவ் வந்து ஹியரிங் லாஸ். ஓகே, ஸோ இங்கேயும் பார்க்கும்போது ஏர் கண்டக்ஷனும் வரும்போது லோ ஃப்ரீக்வன்சியில் மைல்டு ஹியரிங் லாஸ் இருந்தாலுமே ஃப்ரீக்வன்சி அதிகமாக ஹியரிங் லாஸோட சிவியாரிட்டி அதிகமாகுது.
ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஹை ஃப்ரீக்வன்சி சென்சோரினியூரல் ஹியரிங் லாஸ். ஸோ இப்படி தான் இந்த கிராஃபை கண்டுபிடிக்கணுமா அப்படின்னா கிடையாது. இதுக்கு ஒரு ஈஸியஸ்ட் மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு திங் வந்து ஏபி கேப் வச்சு கண்டக்டிவ் ஹியரிங் லாஸை ரூல் அவுட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு திங் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கிராஃபோட எப்படி இந்த கிராஃப் வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுன்ற பார்க்கலாம். இது வந்து இட் லுக்ஸ் லைக் வந்து டவுன் ஸ்லோப்பிங் கிராஃப் பாருங்கள். லைக் மேலேருந்து அப்படியே சாஞ்சு கீழே வர மாதிரி டவுன் ஸ்லோப்பிங் கிராஃபாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு டவுன் ஸ்லோப்பிங் கிராஃப் வந்து கொடுத்துருக்காங்கன்னா இட் இஸ் டெஃபினெட்லி ஹை ஃப்ரீக்வன்சி சென்சோரினியூரல் ஹியரிங் லாஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு டவுன் ஸ்லோப்பிங் ஆடியோகிராம் ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி சென்சோரினியூரல் ஹியரிங் லாஸ் அப்படின்றது இட் இஸ் யூஸ்வலி சீன் இன் வந்து ப்ரெஸ்பைக்கூசிஸ், அதாவது ஏஜ் ரிலேட்டட் ஹியரிங் லாஸ், அப்படி இல்லாட்டி நாய்ஸ் ட்ராமா, நாய்ஸ் இன்டியூஸ்டு ஹியரிங் லாஸ், அதர்வைஸ் வந்து ஓட்டோடாக்சிசிட்டி. இதில் தான் பார்க்கலாம். ஓட்டோடாக்சிசிட்டி வந்து வென் யூ டேக் ட்ரக்ஸ் லைக் வந்து கெனாமைசின், அமிகசின், நியோமைசின், இந்த மாதிரி ட்ரக்ஸ் வந்து நீங்கள் எடுக்கும்போது டாக்ஸிசிட்டினால் வந்து யூ ஹாவ் வந்து ஹை ஃப்ரீக்வன்சிஸ் வந்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ அதில் வந்து யூல் பி சீயிங் திஸ் கைண்ட் ஆஃப் ஆடியோகிராம். ஸோ இப்போ வந்து இந்த கிராஃப் பார்க்கலாம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் வந்து போத் போன் கண்டக்ஷன் அண்ட் ஏர் கண்டக்ஷன் ஆஃப் ரைட் இயர், அது மாதிரி வந்து போன் கண்டக்ஷன் அண்ட் ஏர் கண்டக்ஷன் ஆஃப் லெஃப்ட் இயர் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரைட் இயர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நார்மல், போன் கண்டக்ஷன் ஏர் கண்டக்ஷன் ரெண்டுமே நார்மலாக தான் இருக்குது. லெஃப்ட் இயர் பாருங்கள், இதில் சிம்பிள்ஸ் பாருங்கள், இதில் வந்து இதில் வந்து யூ ஹாவ் டிஃபெக்ட் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த லோ ஃப்ரீக்வன்சிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாமே வந்து ஹியரிங் லாஸ் இருக்குது. பட் ஃப்ரீக்வன்சி கூட 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 ஹியரிங் லாஸ் இல்லாமல் நார்மல் ஹியரிங்க்கு போயிடுது. ஸோ இங்கே வந்து ஒன் திங் ஹாவ் டு நோட்டிஸ், இங்கே வந்து யூ டோன்ட் ஹாவ் வந்து ஏபி கேப். அது ஏபி கேப் இருந்தாலும் 15 டெசிபல்ஸ்க்கு கம்மியாக தான் இருக்குது. ஸோ இது ஆப்வியஸாக கண்டக்டிவ் ஹியரிங் லாஸ் கிடையாது, சென்சோரினியூரல் ஹியரிங் லாஸ் தான். சென்சோரினியூரல் ஹியரிங் லாஸ் இன் லோ ஃப்ரீக்வன்சிஸ், பிகாஸ் லோ ஃப்ரீக்வன்சிஸ் மட்டும் தான் அஃபெக்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இதை வந்து பார்த்த உடனே எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா லுக் அட் த கிராஃப். இது பார்க்குறதுக்கு அப் ஸ்லோப்பிங்காக இருக்குது, கீழேருந்து மேலே ஏறுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கிராஃப் இருந்தது. அப் ஸ்லோப்பிங் ஆடியோகிராம் வந்து இட் ரெப்ரசன்ட்ஸ் லோ ஃப்ரீக்வன்சி சென்சோரினியூரல் ஹியரிங் லாஸ். இதே எந்த டிசீஸில் பார்ப்போம்னா மீனியஸ் டிசீஸில் தான் பார்ப்போம். அண்ட் இட் இஸ் மோஸ்ட் காமன்லி யூனிலேட்ரல் சென்சோரினியூரல் ஹியரிங் லாஸ். இதில் நீங்கள் பார்த்தா கூட ரைட் இயர் அஃபெக்ட் ஆகலை, லெஃப்ட் இயர் தான் அஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ இட்ஸ் அ யூனிலேட்ரல் சென்சோரினியூரல் ஹியரிங் லாஸ், ரைட். வேறஸ் நம்ம பார்த்த அந்த ஹை ஃப்ரீக்வன்சி ஹியரிங் லாஸ் வந்து மீன் சென்சோரினியூரல் ஹியரிங் லாஸ் வந்து இட் இஸ் மோஸ்ட்லி வந்து பைலேட்ரலாக இருக்கும். பட் அந்த மீனியஸ் டிசீஸ், இந்த லோ ஃப்ரீக்வன்சி சென்சோரினியூரல் ஹியரிங் லாஸ் இது வந்து யூனிலேட்ரலாக தான் மோஸ்ட்டாக இருக்கும். இப்போது ஹை ஃப்ரீக்வன்சி சென்சோரினியூரல் ஹியரிங் லாஸ் அண்ட் லோ ஃப்ரீக்வன்சி சென்சோரினியூரல் ஹியரிங் லாஸ் வந்து பார்த்துட்டோம். இப்போது யூ கோயிங் டு see another type, அதாவது மிட் ஃப்ரீக்வன்சி சென்சோரினியூரல் ஹியரிங் லாஸ். சரி, மிட் ஃப்ரீக்வன்சி நீங்கள் எதை சொல்கிறீங்க அப்படின்னா தட் இஸ் வந்து அவர் ஸ்பீச் ஃப்ரீக்வன்சிஸ், தட் இஸ் வந்து 500, 1000 and 2000 ஹெர்ட்ஸ். இந்த மூணில் மட்டும் டிஃபெக்ட், இதுக்கு கீழேயும் வந்து டிஃபெக்ட் இல்லை, இதுக்கு மேலேயும் டிஃபெக்ட் இல்லை அப்படின்னா அதுதான் வந்து மிட் ஃப்ரீக்வன்சி சென்சோரினியூரல் ஹியரிங் லாஸ். இப்போ இந்த கிராஃப் பாருங்கள். இதில் வந்து ஒன் திங் ஹாவ் டு நோட்டிஸ், இதில் வந்து ரைட் இயரோட போன் கண்டக்ஷன் ஏர் கண்டக்ஷன் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. பட் லெஃப்ட் இயரில் ஏர் கண்டக்ஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ரெண்டு கிராஃப்லேயுமே ஒரு விஷயம் கிளியர், தட் இஸ் வந்து போன் கண்டக்ஷனுக்கும் ஏர் கண்டக்ஷனுக்கும் நடுவில் ஏபி கேப் சுத்தமாக இல்லை. ஸோ இது ஆப்வியஸாக வந்து ரைட் இயருக்கு வந்து ஸோ ரைட் இயருக்கு வந்து நம்ம பார்க்கும்போது இட்ஸ் டெஃபினெட்லி நாட் அ கண்டக்டிவ் ஹியரிங் லாஸ், இட்ஸ் அ சென்சோரினியூரல் ஹியரிங் லாஸ். ஓகே, பட் லெஃப்ட் இயருக்கு வந்து போன் கண்டக்ஷன் கொடுக்கல. ஸோ அது வந்து ஆப்வியஸாக நார்மலாக தான் இருக்கும். ஸோ இந்த கேஸில் வந்துட்டு லெஃப்ட் இயருக்கு வந்துட்டு இட்ஸ் அ கண்டக்டிவ் ஹியரிங் லாஸ் மாதிரி போயிடும். பட் ரைட் இயர் பார்க்கும்போது சென்சோரினியூரல் ஹியரிங் லாஸ். இப்போது இதில் வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இப்போ 500 ஹெர்ட்ஸ்க்கு கம்மியாக பார்த்தீங்கனாலும் சரி, 2000 ஹெர்ட்ஸ்க்கு மேலே பார்த்தீங்கனாலும் சரி, நார்மல் ஹியரிங்கில் இருக்குது. என்ன அஃபெக்ட் ஆகிருக்குன்னா 500, 1000, 2000 இந்த மூணு தான் வந்து நார்மல் ஹியரிங்கில் இல்லாமல் மைல்ட் ஹியரிங் லாஸ் வந்து வந்திருக்கு.
ஸோ இந்த மாதிரி ஒரு சென்சரி நியூரல் ஹியரிங் லாஸ் தான் வந்து மிட் ஃப்ரீக்வன்சி சென்சரி நியூரல் ஹியரிங் லாஸ். இந்த கிராஃபை பார்த்தோன்னே நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஸோ as I said, அந்த ஏபி கேப் வந்து ஃபஸ்ட்டு பார்த்து ஹாவ் டு ரூல் அவுட் ஃபஸ்ட்டு கண்டக்டிவ் ஹியரிங் லாஸை ரூல் அவுட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, லுக் அட் த ஷேப். இது வந்து ஒரு யூ ஷேப்டாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு யூ ஷேப்டு ஆடியோகிராம் வந்து நமக்கு கிடைச்சது அப்படின்னா, தட் இஸ் கோயிங் டு பி your mid frequency sensorineural hearing loss. ஸோ இது வந்து இந்த ஷேப் வந்து யூ ஷேப்டு சொல்லலாம், ட்ரஃப் ஷேப்டு சொல்லலாம், இல்லை குக்கி பைட் ஆடியோகிராம்னு சொல்லலாம். ஒரு குக்கியை வந்து பைட் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து யூ வில் பி கெட்டிங் எ ஷேப், அந்த ஷேப்பில் இருக்கும். இது எங்கே பார்ப்போம் அப்படின்னா, இட் வில் பி சீன் இன் கன்ஜெனிட்டல் சென்சரி நியூரல் ஹியரிங் லாஸில் தான் நம்ம மோஸ்ட்டாக பார்ப்போம். இப்போது நம்ம ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஆடியோகிராம் பார்க்க போகிறோம். இந்த ஆடியோகிராம் பாருங்கள். இதில் வந்து போத் ரைட் இயர் லெஃப்ட் இயர் ரெண்டுலையுமே வந்து போன் கண்டக்ஷன் ஏர் கண்டக்ஷன் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. பாருங்கள், எல்லா ஃப்ரீக்வன்சிஸும் வந்து நார்மலில் இருக்குது, நார்மல் ஹியரிங்கில் இருக்குது. பட் 4000 ஹர்ட்ஸில் மட்டும் ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4000 ஹர்ட்ஸில் மைல்டு ஹியரிங் லாஸ் காமிக்குது. தட் இஸ் மோர் தென் 25 டெசிபல்ஸ் வந்து காமிக்குது. இங்கே வந்து ஏர்போன் கேப் சுத்தமாக இல்லை. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி சென்சரி நியூரல் ஹியரிங் லாஸ். அது நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சென்சரி நியூரல் ஹியரிங் லாஸில் இஃப் யூ ஹாவ் ஒன்லி இன் சென்சரி நியூரல் ஹியரிங் லாஸ் இஃப் யூ ஹாவ் அ 4K டிப் ஒரு 4000 ஹர்ட்ஸில் மட்டும் ஒரு டிப் இருக்குது, அதர் திங்ஸ் ஆர் நார்மல் அப்படின்னா அது வந்து இட் இண்டிகேட்ஸ் நாய்ஸ் இன்டியூஸ்டு ஹியரிங் லாஸ். எனக்கு நாய்ஸ் இன்டியூஸ்டு ஹியரிங் லாஸில் யூ ஆல்ரெடி டோல்டு டவுன் ஸ்லோப்பிங் ஆடியோகிராம் அப்படின்றது. பட் இப்போ வந்து எவ்ரி திங் இஸ் நார்மல், 4Kயில் மட்டும் டிப் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு சேஞ்ச் ஒரு நாய்ஸ் இன்டியூஸ்டு ஹியரிங் லாஸில் ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆகிற ஃப்ரீக்வன்சி வந்து 4000 ஹர்ட்ஸ் தான். ஏர்லியஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோகிராம் எடுத்தால் 4000 ஹர்ட்ஸில் ஒரு டிப் கிடைக்கும். இதான் வந்து ஏர்லியஸ்ட்டு சேஞ்ச். ஸோ இதை நீங்கள் பார்க்காம விட்டிங்கன்னா திஸ் வில் லேட்டர் ஆன் வந்து சேஞ்சஸ் டு டவுன் ஸ்லோப்பிங் ஆடியோகிராம். ஏன்னா வந்து அதர் ஃப்ரீக்வன்சிஸ் ஆல்சோ கெட்ஸ் அஃபெக்டட், இட் வில் ஸ்டார்ட் டு கெட் அஃபெக்டட். ஸோ அதுக்கப்புறம் தான் நமக்கு இது டவுன் ஸ்லோப்பிங் ஆடியோகிராமாக மாறும். ரைட், இப்போ வந்து இது வந்து ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஆடியோகிராம். இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் இயரோட போன் கண்டக்ஷன், லெஃப்ட் இயரோட ஏர் கண்டக்ஷன் கொடுத்துருக்காங்க. ரைட், இப்போ ஏர் போன் கேப் பாருங்கள். இந்த லெஃப்ட் இயரோடது 15 டெசிபல்ஸ்க்கு மேலே அதிகமாக இருக்குது. 1000 ஹர்ட்ஸ் 500 ஹர்ட்ஸ்லாம் 15 டெசிபல்ஸ்க்கு மேலே அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து ஆப்வியஸாக கண்டக்டிவ் ஹியரிங் லாஸ். ஸோ அது கண்டுபிடிச்சாச்சு. ரைட், இப்போ போன் கண்டக்ஷன் வந்து நார்மலாக தான் இருக்குது. பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் அ டிப் அட் வந்து 2000 ஹர்ட்ஸில் வந்து ஒரு டிப் கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ வந்துட்டு ஒரு கண்டக்டிவ் ஹியரிங் லாஸில் வந்துட்டு 2000 ஹர்ட்ஸில் மட்டும் இந்த மாதிரி ஒரு டிப் தெரியுது. அதுவே நார்மலாக இருந்தால் கூட இட்ஸ் கோயிங், அங்கே வந்து ஒரு டிப் தெரியுது, அங்கே வந்து ஒரு ஸ்லைட் டிஃபெக்ட் தெரியுது அப்படின்னா அது திஸ் டிப் இஸ் கால்ட் கர்ஹாட்ஸ் நாச். ரைட், தட் யூ ஹாவ் டு நோ. ஸோ இது வந்து என்ன இண்டிகேட் பண்ண இந்த கர்ஹாட்ஸ் நாச் அப்படின்னா, போன் கண்டக்ஷனில் ஒரு கர்ஹாட்ஸ் நாச் இருக்குது, டிப் அட் 2000 ஹர்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, இன் கேஸ் ஆஃப் கண்டக்டிவ் ஹியரிங் லாஸ் ஒன்லி, ஓகே ஐம் சேயிங், இது வந்து டியூ டு ஃபிக்ஸேஷன் ஆஃப் ஃபுட் பிளேட் ஆஃப் ஸ்டேப்பஸ். இது வந்து யூல் பி சீயிங் திஸ் இன் ஓட்டோஸ்க்ளீரோசிஸ். ஸோ ஓட்டோஸ்க்ளீரோசிஸ் எடுத்தோம் அப்படின்னா எங்கே வேணால் டிஃபெக்ட் இருக்கலாம் இன் யோர் இயர். இட் கேன் பி வந்து அந்த ஆசிகுலர் செயினில் ஃபுட் பிளேட்டில் எங்கே வேணால் யூ கேன் see the defect. பட் 2000 ஹர்ட்ஸில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஒரு டிப் பார்த்துட்டோம் அப்படின்னா யூ ஷுட் நோ ஃபுட் பிளேட் இஸ் ஃபிக்ஸ்ட். ஏன்னா வந்து 2000 ஹர்ட்ஸ் அப்படின்றது இட் இஸ் அ ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஃபுட் பிளேட். ஸோ இட் இஸ் இந்த 2000 ஹர்ட்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக் ஃபார் ஃபுட் பிளேட். ஸோ இந்த கண்டக்டிவ் ஹியரிங் லாஸ் வந்து ஓட்டோஸ்க்ளீரோசிஸோடது. இது வந்து ஃபுட் பிளேட் ஃபிக்ஸேஷனால் இந்த டிப் தெரியுது அப்படின்றது யூ ஹாவ் டு நோ. ஸோ திஸ் இஸ் கால்ட் கர்ஹாட்ஸ் நாச். திஸ் இஸ் a ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஆடியோகிராம் and you have to definitely know. இப்போது நம்ம பார்த்த எல்லாத்தையும் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பியாக ஒரு how to read an audiogram அப்படின்றது ஸ்டெப் வைஸாக கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு திங் வந்து யூ ஹாவ் டு நோட்டிஸ், ஒரு ஆடியோகிராம் பார்த்த உடனே ரைட் இயரா லெஃப்ட் இயரா அப்படின்றது நமக்கு தெரியணும். அண்ட்
ஸோ இந்த சிம்பிள்ஸ் வச்சு கண்டுபிடிச்சாச்சு. இப்போது எல்லாமே வந்து நார்மல் டெசிபல்ஸ்குள்ளே இருக்குதா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் திங் ஹேவ் டு நோட்டீஸ், அப்படி நார்மலாக இல்லை அப்படின்னா ஏர்போன் கேப் பார்க்கணும். ஸோ அது இருந்தால் கண்டக்டிவ் ஹியரிங் லாஸ், இல்லைன்னா சென்சோரியல் ஹியரிங் லாஸ். ஸோ இப்போது ஏபி கேப் இல்லை, இட்ஸ் நாட் அ கண்டக்டிவ் ஹியரிங் லாஸ் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, தென் சென்சோரி நியூரல் ஹியரிங் லாஸ் வந்து ஷேப் ஆஃப் தி the ஸ்லோப் ஆஃப் தி கிராஃப் வந்து பார்க்குறோம். எதர் இட் இஸ் அப் ஸ்லோப்பிங், டவுன் ஸ்லோப்பிங் ஆர் யூ ஷேப்டா அப்படின்றத பார்த்து அது என்ன டைப் ஆஃப் ஆடியோகிராம்ன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ திஸ் இஸ் த திங். Now I have some few questions to answer. Look at this. So in case of Purton audiometry, which of the following is not true? Option A, U-shaped audiogram is seen in mid-frequency hearing loss. Yeah, it is seen in mid-frequency hearing loss. Downward sloping audiogram or downhill audiogram is seen in presbycusis. Yeah. High frequency sensorineural audiogram is seen in presbycusis. Upward sloping audiogram or uphill audiogram is a feature of noise trauma. Definitely no, because noise trauma அப்படின்றது high frequency sensorineural hearing loss. ஸோ அங்கே வந்து down sloping audiogram தான் இருக்க முடியும். Otherwise dip at 4K. High frequency audiometry is done in ototoxicity. Yeah, in ototoxicity, the first frequencies to be affected is high frequencies, that is 8,000 to 20,000 hertz தான் ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆகும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஹை ஃப்ரீக்வன்சி ஆடியோமெட்ரி தான் பண்ணணும். ஸோ தட் இஸ் கரெக்ட். ஸோ இந்த 4 ஆப்ஷனில் ஜஸ்ட் நாட் ட்ரூ அப்படின்றது அப்வர்ட் ஸ்லோப்பிங் ஆடியோகிராம் இஸ் ஃபீச்சர் ஆஃப் நாய்ஸ் ட்ராமா. ஸோ தட் இஸ் அ திங். Next question பார்க்கலாம். True about Purton audiometry. Option A, air conduction for right ear is represented on audiogram by symbol X cross, right? So no, it is for left ear. So the way air conduction for left ear is represented on audiogram by symbol O. No, I told you right for round, so it's right here. Next thing is frequency tested is 2000 to 9000 hertz. Definitely no, இங்கே வந்து 500,000 கொடுக்கல. ஸோ this is wrong. Done in silent room. Yes, it should be done in silent room. So இதுதான் true answer. Thank you everyone.